சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சோலாரை பொறுத்தவரை சோலார்ன்றது ஸ்ட்ரக்சர் தான் மெயின். அது வந்து அது எலும்புக்கூடு அந்த ஸ்ட்ரக்சர்ன்றது பார்த்தீங்கன்னா சோலாருக்கு மெயினான ஒன்று. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை என்னென்ன டைப்பில் இருக்குது, எந்த ஸ்ட்ரக்சர் வந்து பொதுவாக வந்து சேஃப்டின்னு நம்ம நினைக்கிறோம்? நல்ல கேள்வி சார். ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது சார். ஸ்கொயர் டியூப் இதை வச்சு போடுறோம். சி சேனல்னு ஒன்று இருக்கு, அதில் பண்ணலாம். எல் ஆங்கிள் அதில் பண்ணலாம். 3 வகையான ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இப்போ நம்ம இங்க பண்ணிருக்கிறது வந்து ஸ்கொயர் டியூப். இது வந்து பாத்தீங்கன்னா galvanized iron. ஓகே. 2 mm thickness, 120 GSM galvanized. இது வந்து பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பு. ஓகே. galvanized iron. இது இல்லாத சில நிறுவனங்கள் எம்எஸ்லயும் பயன்படுத்துறாங்க. எம்எஸ்ல பண்ணிட்டு பெயிண்ட் அடிப்பாங்க, இல்லனா எம்எஸ்ல பண்ணிட்டு ஹார்ட் டிப் பண்ணலாம். அதே மாதிரி கடலோர பகுதியில சார் பீச்சுக்கு பக்கத்திலேயே இருக்குது, அதிகமா துரு பிடிக்குதுன்னா நிச்சயமாக எஸ்எஸ்ல தான் பண்ணணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் பண்ணணும். 316 306 அந்த கிரேட்ல பண்ணா மட்டும்தான் துரு பிடிக்காது. இப்போ இதுல கூட பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா பேனல் மேல வரணும், உள்ளுக்குள்ள நனையாத மாதிரி ஸ்ட்ரக்சரை போடணும். அந்த மாதிரி பண்ணும் பட்சத்துல மட்டும்தான் துரு பிடிக்காத ஒரு லாங் லைஃப் ஜேர்னி ஆகும். ஓ சூப்பர் சார். இப்போ வந்து எம்எஸ்லாம் போடுறாங்க. எம்எஸ் போடுறதுன்றது அது வந்து போடலாமா? அது வந்து அட்வைசபிள் தானா சார்? எம்எஸ்னா மைல்டு ஸ்டீல், துரு பிடிக்கக்கூடிய தன்மை உள்ளது. நிச்சயமாக சோலாருக்கு பயன்படுத்தவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சோலார் வந்து ஓப்பன் டு ஸ்கைல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மழை பெய்யும், வெயில் காயும், காத்தடிக்கும், எல்லா சீதோஷ நிலை தாங்கணும்னா கண்டிப்பாக galvanized iron மட்டும்தான் போடணும். ஓகே. வாய்ப்பு இல்லாதவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி எம்எஸ்ல பண்ணிட்டு நல்லா திக்கா 2 கோட்டு பெயிண்ட் அடிச்சிடறாங்க. ஆனா பெயிண்ட் அடிச்சாலும் 1 வருஷம் 1.5 வருஷம் தான் அதனுடைய லைஃப் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் சுரண்ட உடனே திருப்பி ஒரு வாட்டி பெயிண்ட் அடிக்கும். அப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் அடிச்சா எம்எஸ் போடலாம். ஆனா நிரந்தரமா நம்ம பராமரிப்பு செய்யப்பட வேண்டும். இதே கடலோர பகுதியாக இருக்குதுன்னா நிச்சயமா நம்ம எம்எஸ்ஸும் போடக்கூடாது, galvanized iron GAயும் போடக்கூடாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பெஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பு. அது மட்டும் இல்லாத காத்து பட்டா கூட எந்த ஒரு அரிப்பு தன்மை ஏற்படாது. சூப்பர் சார். ஓகே சார். ஓகே சார்.